செங்கடலே மாத்திரம் செங்கோலாம் வார்த்தை என்னில் இருக்கையிலே. செங்கடலே செங்கடலே மாத்திரம் செங்கோலாம் வார்த்தை என்னில் இருக்கையிலே. சொல்லுகிறேனே சுராஜா நாமத்திலே செங்கடலே செங்கடலே வழி விட்டிடு. சொல்லுகிறேனே சுராஜா நாமத்திலே செங்கடலே செங்கடலே வழி விட்டிடு. வெற்றி 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 என்றே முழங்கிடுவோ. யேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்று முழங்கிடுவோ. யேசுராஜன் நம்மோடு இருப்பதினாலே என்றென்று முழங்கிடுவோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் மையப்படுவதாக. கடைசி கால சியோன் ஊழியங்கள் மூலமாக இந்த சியோன் மலை நிகழ்ச்சிகளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிப்போம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீதிமான்களுடைய வேரோ அசையாது. ஒரு பெரிய கட்டடம் உயர்ந்து விளங்குறதை பார்க்கும்போது நாம் ஆச்சரியப்படுகிறோம். அதனுடைய அஸ்திபாரத்தினுடைய ஆழத்தை வைத்தே அந்த பெரிய கட்டடம் நிலைத்திருக்கிறது. ஒரு மரம் அழகான காய்களை காய்த்து அழகான கிளைகளை உடையதாக பறந்து விரிந்து வளர்ந்து பெருகி நிற்கிறது. அதனுடைய வேர் மிக ஆழமாக போனதனால் எல்லா காற்றுக்கும் அது மேலோங்கி நிலைத்திருக்கிறது. நமது ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லும்போது எப்படியாக ஒரு மரத்தினுடைய வேர் ஆழமாக இருந்தால் அந்த பெரிய மரம் நிலைத்திருக்குமோ, அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் அந்த வேர் வைத்து அங்கே அசையாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நீதிமானுடைய வேர் அசையாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்ப அமைப்புகளை, நம்முடைய தனிப்பட்ட ஜீவத்தை அசைக்கும்படி சாத்தானும் மனிதனும் எழும்பி செயல்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமானுடைய வேரோ அசையாது. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தும்படி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் மனிதனால் சாத்தானால் அசைக்கப்பட முடியாது. நீதிமொழிகள் 10:25 வாசிக்கிறோம், நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நம்முடைய அஸ்திபாரம் இயேசுவாக இருக்க வேண்டும். ஏசாயா 28:16 அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். பரீட்சிக்கப்பட்ட விலையேறப்பட்ட திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்து மேல் நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டி இருப்பது உண்மையானால், அவருக்கு இணக்கமான அவர் விரும்புகிற ஒரு ஜீவியத்தை செய்வோமானால், பரீட்சிக்கப்பட்ட நிலைமைகளிலே வெற்றி பெற்றது உண்டானால், நாம் சாத்தானை ஜெயித்தது உண்டானால், நாம் ஒரு காலம் பதறுவது இல்லை. யார் நீதிமான் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் கேட்பீர்களானால், சங்கீதத்தின் புத்தகம் 15:2-5 வசனத்திலே நீதிமானை குறித்து வாசிக்கிறோம். இப்படி செய்கிறவன் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. யார் நீதிமான்? எசேக்கியேலின் புத்தகத்திலே அதனுடைய 18ஆம் அதிகாரம் 5-9 வசனத்திலே நியாயத்தையும் நீதியையும் செய்து, ஆம் விக்கிரக கிரியைகளை வெறுத்து, யாரையும் ஒடுக்காமல் கொள்ளையிடாமல், கடன் வாங்குறது கொடுக்கிறதில் உண்மையாக இருந்து, தங்கள் வாழ்க்கையிலே வட்டிக்கு உரிய கிரியைகளை செய்யாமல், ஆண்டுடைய கட்டளையின்படி நடந்து, தவறான ஜீவியங்கள் தவறான ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு இடங்கொடாமல் இருந்து ஆம் ஜீவிக்கிறவர்கள் நீதிமான். புதிய பாட்டிலே எல்லா பாவத்தையும் அறிக்கை பண்ணி இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ ஜீவியம் இல்லாத ஒரு பக்தியான வாழ்க்கை செய்கிறவர்கள் நீதிமான். இப்படிப்பட்ட நீதிமானை குறித்து தாவீது சொல்வார் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே, ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக இருக்க வேண்டுமானால் அழுக்கு வஸ்திரம் தெரித்த ஒரு யோசுவாவை போலல்ல, எப்போதும் குற்றமற்றவளாக இருக்கும்போது, அவருடைய பிரசனத்துக்குள்ளாக இருக்கும்போது அவர் கூடவே இருக்கிறார், முன்பாகவே இருக்கிறார்.
நீதிமானுடைய வேர் அசையாது. மூன்றாவதாக ஓசியா 14:5 நீதிமான் குறித்து நாம் வாசிக்கும் போது அவன் லீபனோனை போல அவன் வேரூன்றி நிற்பான், நிலைத்திருக்க செய்கிற வேர், கனி கொடுக்கிற வேர். ஆம், இங்கே நாம் வாசித்திருக்கிறோம், ஆழமாக வேரூன்றுகிற, ஆம், பலன் கொடுக்கிற வேர் கிறிஸ்துவுக்குள்ளாக. மூன்றாவதாக நிலைத்திருக்க செய்யும். ஒரு தேவனுடைய பிள்ளை துளிர்த்து தேவனுடைய கிரிகளை நடத்த வேண்டும் என்பதுதான் நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய தீர்க்க தரிசனம். ஆம், தெபொராள் பாராக்கு எழும்பி அவர்கள் துளிர்த்தார்கள், அவர்கள் தேசத்திலே பலன் கொடுத்தார்கள். ஆண்டுடைய பிள்ளையை, நீ இன்றைக்கு ஒரு சாதாரண ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தாலும் நீ ஆண்டவருக்குள் வேறொன்றிருந்த உண்மையானால் நிலைத்திருந்து, ஆம், அது பலன் கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக ஆண்டவர் மாற்றுவார். அநேக எதிரிகளுடைய கிரியைகளையும் சாத்தருடைய வல்லமைகளை முறியடிப்பது மாத்திரமல்ல, பாராக்கு தெபொராளை குறித்து நாம் வாசிக்கிற அந்த மேன்மையான அனுபவங்களுக்குள்ளே நாம் பார்க்க முடியும். யோபன் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, துன்மார்க்கன் சில வேளைகளை வேறொன்றது போல் இருந்தாலும் நிலைக்க முடியாது. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நாம் உண்மையாக நிலைத்திருக்கிற வேறாக லீபனோனை போல வேறொன்று இருப்போமானால் அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை உண்டாக்குற ஒரு தன்மையை உண்டாக்குறதாக இருக்கும். நீதிமானுடைய வேர் அசையாது, இன்றைக்கு நிலைத்திருக்க செய்யும் ஒரு அனுபவத்தை தருவார். முடிவாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து இவ்விதமாய் குறிப்பிடுவார். எவனாகிலும் விசுவாசத்தோடு இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து, இந்த அத்தி மரத்தை பார்த்து இது வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் நடப்படு என்று சொன்னால் அப்படியே ஆகும். ஆம் அருமையானே, விசுவாசத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. கடலில் அலைகள் இருக்கிறது, தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் விசுவாசத்தோடு இந்த அலைகளில் உள்ள கடலிலே, இந்த தண்ணீர் நிரம்பிய மண்ணில்லாத இந்த தண்ணீருக்குள்ளே இது நடப்படும், வேறொன்றும் என்று விசுவாசித்தாலே போதுமா? அது அப்படியே ஆகுமா? அருமையானவர்களே, நீங்கள் பார்க்கிற உங்கள் வாழ்க்கை வேறொன்ற முடியாத ஒரு தன்மையிலே, ஒரு சூழ்நிலைகளிலே உங்கள் வாழ்க்கை கடந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் என்னால் வேறொன்ற முடியாது, பட்டு போய்விடுவேனோ, இல்லை நிலைத்திருக்க முடியாமல் போய்விடுவேனோ என்று நினைக்கலாம். சமுத்திரத்தில் நடப்படு என்று சொன்னால் நடப்படும். உன்னுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக மாற வேண்டும். அருமையானுடைய காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் தாவீதின் வேர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையானுடைய ஆண்டவருக்குள்ளாக ஜீவிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை சமுத்திரத்தின் அலைகள், சமுத்திரத்தினுடைய எதிர்ப்புகள், சமுத்திரத்தினுடைய புயல்கள், சமுத்திரத்தினுடைய கொந்தளிப்புகள் மத்தியிலும் அவர்கள் வேறொன்ற முடியும் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு ஒரு பெரிய சோதனையோடு என்னுடைய வாழ்க்கை இந்த வியாதி நிமித்தமாக என் வீட்டில் நான் வேறொன்ற முடியாது, என் பிள்ளைகளை விட்டு நான் வெட்டப்படுவேனோ, என் குடும்பத்தை விட்டு நான் அற்றுப்போய் விடுவேனோ என்று கலங்கி நிற்கிறீர்களா? யாக்கோபு வேர் பற்றுவான். ஆண்டுடைய பிள்ளையை கர்த்தர் என்று சொல்லுகிறார், நீங்கள் நீதிமான்களாக இருப்பதனால் வேர் ஊன்றுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஒரு விசுவாசத்தினுடைய சாட்சியாக மாறப்போகிறீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது தாவீதின் வேர் என்று குறிப்பிடுவார். நம்முடைய ஆண்டவர் யார்? தாவீதின் வேராக இருக்கிறார். தாவீதினுடைய சிங்காசனம் நிலைத்து நின்றது. நம்முடைய வாழ்க்கையினுடைய பகுதிகளையும் அவர் நிலைக்க பண்ணி ஆண்டவர் கனப்படுத்தி ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு வல்லமையுள்ளவர். ஆகையினால் தான் ஏசாயா 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலும் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர், ஒரு வேர் தோன்றும், அங்கே ஒரு துளிர் எழும்பும். கர்த்தர் இன்றைக்கு வெட்டப்பட்ட மரத்தை போல, பட்டுப்போன மரத்தை போல இருக்கிற உங்கள் குடும்பத்தை வேறொன்று செய்ய விரும்புகிறார். பட்டு போய் விட்டது, இது வெட்டப்பட வேண்டிய மரம், இந்த குடும்பம் வெட்டப்பட்டது என்று நினைப்பீர்களானால் நீங்கள் வெட்டப்பட்டவர்களும் அல்ல, பட்டு போனவர்களும் அல்ல. அடியிலே ஈரமான வேர் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை துளிர்க்க செய்கிறவர். உங்கள் சுக வாழ்வு துளிர்க்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். இதோடு முடிந்து போனது என்று மனிதன் சொல்லுவான், சாத்தான் சொல்லுவான். உன் ஊழியம் முடிந்து போனது,
உன்னுடைய எதிர்காலம் முடிந்து போனது, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது. ஆண்டவர் சொல்கிறார், சுக வாழ்வு துளிர்க்கும். இன்றைக்கு நீதிமான் வேரூன்றுவான், நீதிமான் வேர் அசையாது. இந்த விசுவாசத்தில் வருவோமா? ஆண்டவரை பற்றி பிடிப்போமா? நிலைத்திருக்க செய்ய ஆம், அந்த கடலிலே நடப்படு என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய ஆழமான வேரூன்றுகிற கிறிஸ்தனுடைய அந்த சத்தியத்துக்குள்ளாக வருவோமா? கனி கொடுக்க ஆரம்பிப்போமா? நம்மை வேரூன்ற செய்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கனி உள்ள வாழ்க்கையாக, விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் சாதிக்கிற வாழ்க்கையாக, சமுத்திரத்தின் அலைகளாக இருந்தாலும் அவைகள் மத்தியில் நடப்பட்டு நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, நாங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக, நிலைத்திருக்க செய்கிறவர்களாக நீர் மாற்றுகிறேன். காரணம், தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில் பட்டுப்போன ஒரு வாழ்க்கையைப் போல, ஆண்டவர் வெட்டப்பட்ட ஒரு மரத்தை போல் இருக்கிற இவருடைய வாழ்க்கையில நீர் ஆழமாக வைத்திருக்கிற இந்த விசுவாசத்தின் வேர் இன்றைக்கு துளிர்க்க செய்வதாக, அவருடைய குடும்பத்தை துளிர்க்க செய்வீராக. அவருடைய வியாதியின் நிமித்தம் பாதிக்கப்பட்டு மரணத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உள்ள ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சுக வாழ்வு துளிர்ப்பதாக, ஒரு அற்புதத்தை காண்பார்களாக. அதற்காக நம்முடைய கல்வாரி ரத்தம் இறங்குவதாக, பாவ சாப கட்டுகள் உடைந்து போவதாக, சுக வாழ்வு துளிர்க்கும் என்று நீ சொல்லுகிறதற்காக நன்றி. அவருடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலங்கள் இன்றைக்கு நடப்படும் என்று சொல்லுகிறேன். அப்படியே செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.